வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 7. பூஞ்சோலை ராக்கனை பார்வையால் எரித்தாள். கெடுத்து தொலைச்சியே, நீ நல்லா இருப்பியா? எதுக்காகயா இப்படி செஞ்ச? பூஞ்சோலை உன் மேல ஆசைப்பட்டுத்தான். இப்படி செஞ்சதால உன் மேல எனக்கு ஆசை அதிகமாயிரும்னு நினைச்சியா? உன்னைய கூட்டத்தை விட்டே ஒதுக்கிறணும்யா. காலையில பாரு. பூஞ்சோலை, அப்படி செய்திராத. செத்துப்போ. கூடாரத்துக்குள் ஓடினாள். உறங்கிக் கொண்டிருந்த முத்துக்குமரனை எழுப்பி, யோ ஆளப்பாக்கம், உனக்கு நிம்மதியே கிடையாதியா? எந்திரி. உன்னை சிப்பா இங்க மறுபடியும் தேடிக்கிட்டு வராங்க. எங்க கூட்டத்துல ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். முத்துக்குமரன் சரியல் என்று சகலமும் விழித்து கொண்டு எழுந்து நின்றான். உடனே போயிரு, அதிக சமயம் இல்லை. சரி, நான் வரேன். பூவு, ஞாபகம் வச்சுக்கோ. எங்கே போற? சொல்லிட்டு ஓடு. எனக்கே தெரியாது. எங்கேயாவது பட்டணத்துக்குள்ளாரதான் கண்மறைவா இருக்கணும். எங்க போவியோ? இதை பாரு, கொஞ்சம் கிட்டக்கவா. அவன் காதருகில் பெருமா கோயில் இருக்குது பாரு. பொழுது சாஞ்சு இருட்டி போட்டதும் அங்க ராத்திரி வந்துரு. நான் வந்து செய்தி சொல்றேன். வரேன் பூவு. எனக்காக இத்தனை செஞ்சதுக்காக. சரி, அதெல்லாம் அப்புறம் சொல்லலாம். ஓடு. கிழக்கே வெடிக்க இருந்த மெலிதான வெளிச்ச விளிம்பில் முத்துக்குமரன் ஓடுவதை பார்த்து கண்ணீரை துடைத்து கொண்டாள். தடக் தடக் என்று குதிரைகள் அதிவேகமாக நெருங்கும் சப்தம் கேட்டது. தீப்பந்த தீற்றல்கள். வாய் நுரைத்த குதிரைகள் பயங்கர வேகத்தில் வந்து நிற்க முடியாமல் சீத்தன. சிப்பாய்கள் ஆக்ரோஷத்துடன் இறங்கினார்கள். வாங்க, அந்தாள் ஆப்டானா? அவன் இங்கதான் இருக்கான். அடியாத்த எங்க? பொய் பேசாத, ஒதுங்கு. இறங்கின ஆங்கிலோ இந்தியன் சிப்பாய் துப்பாக்கி முனையால் திரையை கிழித்து உள்ளே சென்று, எல்லோரும் வெளியே வா என்று அதட்டினான். வரிசையா நில். பெட்டிகளை உதைத்தார்கள். மரப்பாத்திரங்களை உருட்டி தானியங்களை இறைத்தார்கள். கோழிகள் கக் 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 என்று சிதறின. அனாவசியமாக மூர்க்கத்தனம் காட்டினார்கள். எல்லோரையும் வரிசையாக நிறுத்தினார்கள். தீப்பந்தத்தை காட்டி முகத்தை ஆராய்ந்தார்கள். காலை காட்டு என்று கால் குண்டடி காயத்தை தேடினார்கள். உள்ளே சாமான்கள் உருளும் சப்தம் கேட்டது. ஜான், டு யூ சீ ஹிம்? அந்த ஜான் நோ என்று தலையாட்ட, இதை பாரு, கேளுங்க. அவனை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்தா சொல்லிடுங்க. துரைய குத்திட்டு போயிருக்கான். அவனை ஷூட் பண்ணிடுவோம். அவனுக்கு ஹெல்ப் பண்ணவங்களையும் ஷூட் பண்ணிடுவோம். அனாவசியத்துக்கு ஒருத்தன் வானத்துல சுட்டு காட்டினான். தெரியாதுங்க. ராக்கனை பார்த்து, ஏய் இங்க வா என்று கத்தியால் கூப்பிட்டான். ராக்கன் பயந்து கொண்டு முன்னே வர, பொய் சொன்ன? இல்ல துரை, பொய் சொன்ன. கத்தி முனை ராக்கனின் கழுத்தை லேசாக நிரடியது. இல்லை, என்னை விட்டுருங்க. எங்க அவன்? சொல்லு. தெரியாது. தெரியும். சொல்லென்று ஒரு முறை கத்தி பேசியது. ராக்கனின் மார்பில் லேசாக சற்று தயக்கத்துடன் ரத்தம் தெரிந்தது. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் கிட்ட வெட்டும். ஐயோ, விட்டுருங்க சொல்றேன். அவன் ஓடி போயிட்டான். கொஞ்ச நேரம் முந்திதான் போனான். எங்க போனான்? எந்த பக்கம்? வடக்கால போனான். பட்டணத்துக்குள்ளாரதான். எந்த இடத்துக்கு போனான்? தெரியாது துரை. ஜான் என்றான். இருவரும் யோசித்தார்கள். குதிரை மேல் தாவி ஏறி கொண்டார்கள். ஒரு முறை மீசையை பின் தள்ளிவிட்டு கொண்டு அங்கே வரிசையாக கண்களில் பயத்துடன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த வித்தைக்காரர்களின் கூட்டத்தையும் அவர்களது தற்காலிக கூடாரத்தையும் பார்த்தான். அவன் பார்வை மெல்ல மெல்ல தன் மேல் படர்ந்து சற்று நேரம் அங்கேயே நிற்பதை பூஞ்சோலை கலவரத்துடன் பார்த்தாள். இருவரும் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டார்கள். பூஞ்சோலையின் பக்கத்தில் ஒண்டிக்கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருந்த சிவகாமியை குறிப்பிட்டு அவர்கள் ஏதோ சொல்வது புரிந்தது. பூஞ்சோலைக்கு வயிற்றை கலக்கியது. ஐயோ, மகமாயி மாரியாத்தா, ஒன்னும் நடக்கக்கூடாதும்மா. அவங்கள போக வை. அம்மா இங்க வா என்றான் குதிரைக்காரன் சிவகாமியை பார்த்து. அவள் இன்னும் அக்காவின் பின் ஒட்டி கொண்டாள். அவன் குதிரையை உந்த அது மெல்ல நடந்து தன்னை நோக்கி வருவது தெரிந்தது. சிவகாமி, ஓடி போயிரு என்றாள்.
சிவகாமி உடனே ஓடத் துவங்க அவன் சிரித்துக்கொண்டே அவளை துரத்தி சுலபத்தில் பிடித்து ஒரு கையால் லாவகமாக தூக்கி குதிரை மேல் சேர்த்து கொண்டு கம் ஜான் என்றான். ஐயோ அக்கா அக்கோ என்று சிவகாமி அலற, சண்டாலா அவளை விடு, என்னையா ஆம்பளைங்க பார்த்துட்டு இருக்கீங்க, புடியா அவனை புடி. அவர்கள் குழப்பத்துடன் ஓட சிவகாமி அலற, கல் எறிய, குச்சிகளை சுழற்ற அவர்கள் சிரித்துக்கொண்டே வானத்தில் சுட்டு தூரத்தில் நிறுத்தி, இத பாரு, அந்த ஆளு தப்பிச்ச ஆளு, அவனை கூட்டுவாங்க, பொண்ணு திருப்பி தரம் என்று சிவகாமியின் திமிரல்களை சந்தோஷமாக அடக்கி கொண்டு புறப்பட மற்ற குதிரைக்காரர்கள் போகிற போக்கில் அத்தனை கூடாரங்களுக்கும் தீ வைத்துவிட்டு சென்றார்கள். சூரியன் முழுவதும் எழுந்தபோது மெக்கின்சி விழித்து கொண்டான். மேலே ஆடும் பங்காவை பார்த்தான். தன் மேனியை பார்த்தான். தோல் பூராவும் கட்டு போட்டிருந்தது. நான் எங்கே இருக்கிறேன்? கழுத்தை திருப்பி பார்க்க முயற்சித்தான். வலி கவ்வியது. முனகினான். எடி என்று மெல்லிய குரல் கேட்டது. அவன் முகத்தருகே எமிலியின் புதிய முகம் தெரிந்தது. சட்டென்று அவனுக்குள் ஒரு மெல்லிய சந்தோஷ ஓடை நெளிந்தது. எடி, எப்படி இருக்கிறாய்? அவன் நெற்றியில் பரவியிருந்த மயிர்கற்றைகளை விளக்கினாள். எமிலி, நீதானே? நிஜமா நீதானே? ஆம், புன்னகைத்தாள். நான் எங்கே இருக்கிறேன்? எங்கள் வீட்டில். ஜார்ஜ் தான் உன்னை அழைத்து கொண்டு வந்தான். உன் கைப்பட்டதும் எனக்கு சரியாகிவிடும். எடி என்று அவன் கன்னத்தை தொட்டாள். அவன் காற்றை முத்தமிட்டான். கேப்டன் ஜார்ஜ் ட்ரெவர் உள்ளே வந்து, எப்படி இருக்கிறான் நம் இராணுவ வீரன் என்றான். ஜார்ஜ், அவன் அகப்பட்டானா என்றான் மெக்கின்சி. இல்லை, இன்றைக்குள் பிடித்து விடுவார்கள். எடி, அவன் யார்? அவனை ஒரு கிராமத்தில் பார்த்தேன். என்னுடன் வம்புக்கு வந்து சண்டையிட்டான். என்னை காப்பாற்றிக் கொள்ள கத்தியை உபயோகிக்க வேண்டியதாயிற்று. கிராமத்தில் ஒருத்தன் இறந்து போய்விட்டான். அதற்கு பழிவாங்க வந்திருக்கிறான். அவனை உயிருடன் விட்டு வைப்பது ஆபத்து. மற்ற வெள்ளையர்களை தாக்கலாம். அவனை பிடித்து கோர்ட் மார்ஷியல் செய்து விடுமாறு கர்னல் நீல் சொல்லியிருக்கிறார். அவன் அகப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்றாள் எமிலி. வேறு என்ன, தூக்கிலிடப்படுவான். எமிலி மனதுக்குள் பாவம் என்று சொல்லிக் கொண்டாள். கர்னல் நீல் உன்னிடமிருந்து அந்த கிராமத்து சம்பவத்தின் ரிப்போர்ட் கேட்பார். எழுதி கொடுத்திருக்கிறாயா? எழுதி கொடுத்திருக்கிறேன். எதற்கு அதெல்லாம்? பிடித்து சுட்டு தள்ள வேண்டியதுதானே? கூடாது. வெள்ளைக்காரர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் செய்ய வேண்டிய மரபுகளை விடமாட்டார்கள். என்ன, ஒரு அரை தினம் விசாரணை நடக்கும். அதிகாலையில் தூக்கிலிடப்படுவான். ஜார்ஜ், அதை நான் பார்க்க வேண்டும். மெக்கென்சியின் கண்களில் தெரிந்த கோபத்தை பார்க்க எமிலிக்கு சற்று பயமாக இருந்தது. ஜார்ஜ், எட்வர்டை அதிகம் பேசக்கூடாது என்று டாக்டர் வின்ஸ்லே சொல்லியிருக்கிறார். எடி, நான் வரட்டுமா? சீக்கிரமே குணமாகி விடுவாய். மெக்கின்சி அவளை பார்த்து சிரித்தான். ஏதாவது தேவை என்றால் சொல்லி அனுப்பு. என் ஒரே தேவை நீதான் எமிலி. எமிலி வெளியே வந்து ஜார்ஜை வாசல் வரை கொண்டு விட்டாள். ஆயாவிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டு கிளம் கிளம் என்று அதை கொஞ்ச, அது கக் கக் என்று பொக்கையாய் சிரித்தது. மூக்கால் அதன் மூக்கை தடவினாள். குழந்தையை உள்ளங்கையில் நிறுத்தினாள். அப்போது வேலைக்காரர்களில் ஒருத்தன் பணியுடன் வெள்ளித்தட்டில் ஒரு கடிதத்தை கொடுத்துவிட்டு ஓசைப்படாமல் விலகினான். கண்ணங்கரேல் என்று சித்திர எழுத்துக்களில் மிஸ் எமிலி அட்கின்சன் என்று எழுதியிருந்தது. யார்? அதை திறந்ததும் வெல்வெட் நிறத்தில் ஒரு ரோஜா இணைக்கப்பட்ட கடிதத்தில் அழகான எழுத்துக்களில், நேற்று என்னுடன் நடனமாடின போது என் வாழ்விலேயே இத்தனை இன்பமான கணம் இருக்க முடியுமா என்று மலைப்பாக இருந்தது. இருக்க முடியும். அது உன்னுடன் இன்னும் கொஞ்சம் பேசும் தருணம் வாய்க்கும்போது என்கிறது என் மனப்பறவை. மற்றொரு தருணத்திற்காக காத்திருக்கும் ஆஷ்லி. ஆஷ்லி யார் இது? நேற்று எத்தனையோ பேரை சந்தித்தோம். யார் யார் என்று நினைவை வைத்து கொள்ள முடியவில்லை.
யோசித்து பார்த்தாள். ஓ, அந்த இளைஞன்! முதல் நடனம், மெடீரா, கடல் நிலா, அயாம்பிக் சந்த கவிஞன். எமிலி புன்னகைத்து கொண்டாள். மறுபடி எமிலி அந்த கடிதத்தை பார்த்தாள். அயாம்பிக் சந்தத்தில் எதுகை மோனையுடன் தான் எழுதியிருக்கிறான். அவனுக்கு 20 வயதுதான் இருக்கும். இளமையும் கவிதையும் ஆதர்ச காதலும் நடனம் ஆடும்போது அவன் அதிக வெட்கப்பட்டது ஞாபகம் வந்தது. குழந்தையுடன் வாசல் பக்கத்து தோட்டத்துக்கு வந்தாள். மல்லிகை கொடியிலிருந்து நறுமணம் மூச்சு முட்டியது. தூரத்தில் மாங்கனிகள் தாழ தொங்கிக் கொண்டிருந்தன. மாங்கனி இன்னும் பழுக்கவில்லை. அவளுக்கு டர்பன்டைன் வாசனை வருகிறது. இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு பின்பக்கம் போய் எப்படி சூப்பி சாப்பிடுகிறார்கள்? நேற்றைய இரவின் அந்த கரிய முகம் ஒரு கணம் அவள் நினைவில் பளிச்சிட்டது. அந்த கண்களில் இருந்த வெறுப்பு. மக்கின்சி மேல்தான் அந்த வெறுப்பு, வெள்ளையர்கள் மேல் அல்ல. அவனை கண்டுபிடித்து தூக்கிலிடுவார்கள். தூக்கிலிடும்போது உடம்பு எப்படி துடிக்கும்! சேச்சே, அதை என்னால் பார்க்க கூட முடியாது. மயக்கம் வந்துவிடும். எமிலி தன் நினைவுகளை கலைத்து கொண்டு குழந்தையின் சிரிப்பில் கவனம் செலுத்தினாள். 1762 கவர்னர் பீகோவின் துபாஷியாக இருந்து மணலி முத்து கிருஷ்ண முதலியார் கொஞ்சம் கவர்மெண்ட் அன்பளிப்பிலும் கொஞ்சம் பொதுஜன சந்தாவிலும் சேர்த்து தன் கையிலிருந்து 5000 பகோடாக்கள் செலவழித்து கட்டிய சென்னகேசவ பெருமாள் கோயிலை பெத்தநாயகன் பேட்டையில் தேடிக்கொண்டு சென்ற முத்துக்குமரன் தன் உடல் முழுவதும் போர்த்தியிருந்தான். சந்துகளிலேயே நடந்தான். அங்கும் இங்கும் பார்த்து கொண்டு கோயிலை நெருங்கினான். கென்ட்டுக்களும் மலபார் வியாபாரிகளும் காணிக்கை செலுத்த கூட்டமாக இருந்தது. முத்துக்குமரன் வாசல் புறத்தை தவிர்த்து பிரகாரத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டான். மதிலுக்கு வெளியே பூக்கடை ஆரவாரமும் வாசனையுடன் கேட்டது. கால் வலித்தது. எப்படி மறுபடி மக்கிதுரையை பார்க்க போறன்? இப்ப எங்க இருப்பான்? படுத்துக்கிட்டு இருப்பான். எங்க? அவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்குமா? இருக்காது. கல்யாணம். ஒரு நிமிஷம் பூஞ்சோலையின் முகம் மனதில் திரும்பியது. எப்படி, எப்ப, எங்க கல்யாணம்? பூஞ்சோலை வருவாள். பிரகாரத்தை சுற்றி வருகிறவர்களை கவனித்து கொண்டே வந்தான். சற்று நேரத்தில் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு கலவரத்துடன் அவசரத்துடன் அவள் வருவதை பார்த்தான். பூவு, நான் இங்கே இருக்கேன் என்றான் மெல்லிய குரலில். அவனை பார்த்ததும் அழ ஆரம்பித்தாள் அவள். என்ன பூவு, என்னாச்சு? சிவகாமி அவளை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? உனக்கு மறைய இடம் கொடுத்ததுக்கு தண்டனையா? முத்துக்குமரன் அதிர்ந்து போய் நின்றான். உன்னை திருப்பி கொடுத்தாதான் அவளை கொடுப்பாங்களாம். அடப்பாவி! முத்துக்குமரன் யோசித்தான், தீர்மானித்தான். எங்கேயா போற? சிவகாமியை கூட்டி வர. இத்துடன் 7வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 8வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.